கிராமத்துல வாழலாம். ஏமா ஏன்னா வளமா செழிப்பா இருக்கான் அந்த கிராமம். அப்படியா? அப்படின்னா எனக்கு இன்னொரு கதை சொல்லுங்களேன். இன்னும் கொஞ்சம் தெளிவா எனக்கு ஒரு கதை சொல்லுங்கம்மா. சரி, மனுநீதி சோழன் பற்றி சொல்றேன் கேளு. மனுநீதி சோழன் ஆராய்ச்சி பண்ணி அடித்ததான். ஏனென்றால் மனுநீதி சோழன் ஆச்சரியமாக சிறந்த கண்களோடும் நீர்த்தேக்கிய கண்களோடும் பசு கொண்டு நின்று கொண்டிருந்தான். மனுநீதி சோழன் சபைக்கு வந்தாராம். உனக்கு என்ன ஆயிற்று என்று பசுவை கேட்டாராம். பசு அழுத கண்களோடு கூறியதாம். என் கண்ணை தேக்கால் இட்டு கொன்றுவிட்டான் உன் மகன் என்று கூறியதாம். அதற்கு மனம் வருந்திய மனுநீதி சோழன் நீதி வழங்கினாராம். பசுவின் கண்ணை தேக்கால் இட்டு கொன்ற தன் மகனையும் அதே தேக்கால் இட வேண்டும் என்று கூறினாராம். பசுவின் துயரை தன் துயராக எடுத்துக்கொண்டாராம் மனுநீதி சோழன். ஓ அப்படியாமா? எனக்கு இன்னும் ஒரு தகவல் எல்லாம் சொல்லுங்கம்மா. வள்ளலார் வாடிய பயிரை கண்டோவதெல்லாம் வாடினேன் என்று கூறினார். கடலூர் மாவட்டத்துல வடலூர் என்ற கிராமத்துல சத்தியநாராயண சபை என்ற ஒரு சபையை நிறுவி வச்சாராம். அங்க வரவங்க எல்லாருக்கும் 3 வேளை இலவசமா சமைச்சு தந்தாங்களாம். தெரியுமா? அப்படியாமா? அப்படின்னா நம்மளும் போயிட்டு வந்தாங்க. கண்டிப்பா கண்டிப்பா நம்ம போனோம். ஓகேவா? அவருக்கு வள்ளலாருடைய கொள்கை என்னது தெரியுமா? வள்ளலாருடைய கொள்கை கொல்லாமை. 3 வேளை இலவசமா சமைச்சு போடுறதால தமிழக அரசு மிக குறைந்த விலையில அவங்களுக்கு உணவு பொருட்கள் தராங்க. மக்கள் அவருக்கு வச்ச பெயர் பசிப்பினி போக்கிய அருளாளர்னு அவருக்கு பெயர் வச்சாங்களாம். சரி, உனக்கு நான் இன்னும் ஒரு தகவல் சொல்றேன் கேளு. வாயிலா செல்லப்பிராணிகளுக்கு அதிநவீன வசதிகளோட மருத்துவமனை கட்டி தந்திருக்காரு நம்ம தொழிலதிபர் ரத்தன் டாடா. தெருவுல திரியிற நாய்கள் மீது அன்பையும் அக்கறையும் காட்டுறாரு நம்ம தொழிலதிபர் ரத்தன் டாடா. பத்தியா, அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் எல்லாரும் பல்வேறு காத்திருக்காங்க. நம்மளுக்கு இயற்கையில இருந்து எல்லா உயிரும் மகிழ்ச்சியா வாழறதுக்கு உரிமை உண்டு. அதை நாமளும் உணரணும். தங்கம் வியந்து கேட்டவர்களுக்கு நன்றி. விடை பெறுகிறேன். வணக்கம்.